கேரளா ஸ்பெஷல் புட்டு கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 5 முந்திரி, கொஞ்சமாக கசகசா, 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 கப் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறின மசாலாவை தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபைனாக இருக்கணும். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1 கல்பாசி, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து வதக்கிடுங்க. அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போது ஊறின சுண்டல் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. சுண்டல் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. குழம்பு ரெடி.